அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணும்போது காய்கறிகள் மீந்து போனது ஒன்றுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிடந்தது. அதை வீணாக்காமல் எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக சத்தான சூப் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்னென்ன காய் மீந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அதை காட்டுறேன். இதை நல்லா அலசி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கியிருக்கேன். பாருங்கள், கேரட்டு, சவ் அதுக்கு கொத்தவரங்காய், பீன்ஸ் இதெல்லாமே எடுத்திருக்கேன். நெல்லிக்காயில் ஒரு 2 பீஸ் மட்டும் சேர்த்துருக்குறேன். நெல்லிக்காய் சுவை பிடிக்கிறவங்க கூட சேர்த்துக்கலாம். இதில் வேறு காய்கறிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு முட்டைக்கோஸ் சேர்க்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய் தவிர்த்து மற்ற காய் எது இருந்தாலுமே இதை நம்ம சேர்த்துக்க முடியும். இதை நான் ப்ரெஷர் குக்கில் தான் இப்போ வேக வைக்க போகிறேன். நீங்கள் சாதாரண வானல்லையோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்துலேயோ கூட தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணியில் நான் 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ வேறு எதுவும் மஞ்சள் தூளும் உப்பும் தவிர வேறு எதையும் போட வேண்டியதில்லை. இதை போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு, நான் சின்ன அடுப்பில் 2 விசில் வச்சு நிறுத்திட்டேன். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். நீங்கள் அடுப்பில் வேக வைக்கிறதா இருந்தாக்க காய்கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து அப்புறமா நிறுத்தணும். இந்த காய்கறி சூப் ரொம்ப சத்தானது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்குமே நம்ம இதை கொடுக்கலாம். குறிப்பாக மழை காலத்தில் இதமான சீதோஷ்ண நிலையும் குளிரும் இருக்கிற டைமில் நம்ம இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது. குறிப்பாக கொத்தவரங்காய் நீங்கள் அதிக அளவில் இந்த மழைக்காலங்களில் இந்த மாதிரி சூப் ஐட்டத்துலேயோ இல்லை சமையல்லையோ சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தவரங்காயை அதிகமாக சமையலில் சேர்க்கும்போது லங்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறவங்க, நுரையீரல் அழற்சி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. நீங்கள் தினம் உணவில் சேர்த்துக்கிறது கட்டாயம். இப்போது அது வெந்ததை நான் எடுத்து அப்படியே கிளியர் சூப்பாக கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு காய்களை சாப்பிட்டுடலாம். இப்போ குழந்தைங்க காய்களை சாப்பிட மாட்டாங்கன்றதால நான் அதை மசித்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மசித்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். பெரியவங்களாக இருந்தால் அந்த வெந்த காய்கறிகளை அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு இந்த தண்ணி தான் நம்ம சூப்புன்னு சொல்கிறது. இதில் கொஞ்சமாக நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். இது எதுக்காகனா உடலுக்கு ரொம்ப நல்லது, காரத்துக்காகவும் நம்ம சேர்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மிளகோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொடுக்கலாம். பசு நெய் இருந்ததுன்னா நெய் சேர்த்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சுவையான சத்தான காய்கறி சூப் நம்ம வீட்டிலே உடனடியாக தயார் பண்ணிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதை இளம் சூடாகவும் குடிக்கலாம், ஆற வச்சு கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் கூட இந்த காய்கறி சூப்பை கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி அலுவலகம் போகிறவங்களும் இதை இடை உணவாக எடுத்துகிட்டு போகலாம்.